வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் வேல்யூ எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்க்க போற ப்ராப்ளம் a = 0 1 1 1 1 0. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் அதோட கண்டினியூட்டியா ஒவ்வொரு கேசஸ்லையும் எப்படி எல்லாம் டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். நார்மலாக சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் ப்ராப்ளம் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து யூ இ டி டிரான்ஸ்போஸ் 3 மேட்ரிக்ஸை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுவோம். யூங்கிறது நம்ம A transpose based தான் பார்ப்போம். ஈங்கிறது ஐகன் வேல்யூஸ் பேஸ் தான் மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். B டிரான்ஸ்போஸ்ங்கிறது A transpose A பேஸ் தான் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். அதுக்கான ரீசன் இப்போ நமக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 rows and 2 columns, தட் இஸ் 3/2 மேட்ரிக்ஸாக இருந்தது. இதுலேருந்து நம்ம ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் கால்குலேஷன் பார்க்கணும். நார்மலாக ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நம்ம கால்குலேஷன் பார்க்க முடியும். ஸோ இந்த மேட்ரிக்ஸை 3/2 மேட்ரிக்ஸை நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸை மாற்றும் போது A டிரான்ஸ்போஸால் இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ டிரான்ஸ்போஸோட மல்டிப்ளை பண்ணும்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மல்டிப்ளை பண்ணலாமான்னு கொஸ்டின் வரும். ஸோ பிஃபோர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு 3/3 வருதா, ஆஃப்டர் மல்டிப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி வருது, அதுக்கு ஏற்றபடி ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டார்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ கால்குலேஷனில் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் யூன்னு ஒரு மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ யூ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸால் மல்டிப்ளை ஏ அண்ட் அதோட டிரான்ஸ்போஸால் ஸ்டெப் 1 அதுதான். கிவன் ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 1 1 1 1 0. இப்போ இதோட டிரான்ஸ்போஸால் எடுத்திங்கன்னா இந்த ரோ காலம்ங்கிறது ரோவாக மாறிடும், செகண்ட் ரோங்கிறது செகண்ட் காலமாக மாறிடும். இதுக்கு ஏற்றபடி இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஒர்க் அவுட்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்டு காலம் முடிஞ்சது. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்டு காலம், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்டு காலம். இதுக்கு ஏற்றபடி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 1 0 1 2 1 0 1 1 வருது. ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வந்ததுக்கு அடுத்து இதோட ஐகன் வேல்யூஸ் பார்க்கணும். ஸ்டெப் 2 ஃபைண்ட் ஐகன் வேல்யூ. ஸோ ஐகன் வேல்யூ பார்க்கணும்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். தட் இஸ் λ³ - S1 λ² + S2 λ - S3 = 0. இதில் S1 S2 S3ங்கிறது என்னென்னங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளத்திலும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இருந்தாலும் லைன் பை லைனாக எழுதி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஹியர் S1ங்கிறது சம் ஆஃப் டயகனல் வேல்யூஸ். டயகனல் வேல்யூஸ்னால் இப்போ இந்த மேட்ரிக்ஸில் டயகனல் வேல்யூஸ்னா 1 2 1. ஸோ 1 + 2 + 1 = 4. அவர் S1 வேல்யூ இஸ் 4. S2ங்கிறது சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட். ஸோ மெயின் டயகனல் பேஸ்டாக வருதுங்கிறப்ப ஃபஸ்ட் வேல்யூ 1 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 1க்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறோன்னு காலத்தை விட்டுட்டிங்கன்னா 2 1 1 1. அடுத்து செகண்ட் டயகனல் வேல்யூ 2 எடுத்துட்டோன்னா இதுக்கு நேரம் இருக்கிறோன்னு காலத்தை விட்டுட்டிங்கன்னா 1 0 0 1. அடுத்து தேர்ட் டயகனல் வேல்யூ 1 விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிற வேல்யூ 1 1 1 2. இதை எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு ஏற்றபடி நம்ம டேட்டாஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 - 1 1 - 0, இங்கே 2 - 1. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணப்போ 1 + 1 + 1ங்கிறப்ப 3. அடுத்து S3யோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் E. ஸோ மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்க்கணும். இதை ஒர்க் அவுட் பண்ணோன்னா 1 × 2 - 1 -1 × 1 - 0 + 0ங்கிறப்ப நமக்கு 0 வரும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா 2 - 1 வேல்யூ 1 1 - 0ங்கிறப்ப 1 1 - 1னா 0. அப்போ S3யோட வேல்யூ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் 0ன்னு கிடச்சிருக்கு. S1 S2 S3 3 வேல்யூமே தனித்தனியாக பார்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். தேர்ஃபோர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் λ³ - 4 λ² + 3 λ = 0. இப்போ லாம்டாவை காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ லாம்டா வெளியில் எடுத்துட்டா λ² - 4 λ + 3 = 0. அப்போ லாம்டாவோட வேல்யூ 0, இந்த வேல்யூ 0 ஆகும். இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பவர் 2ல் இருக்கிறதுனால குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைசேஷனில் சிம்பிள் வேல்யூ தான். ஸோ ஃபேக்டரைசேஷன்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம். 2 நம்பரை ஆட் பண்ணால் -4, அதே மல்டிப்ளை பண்ணால் 3ங்கிறப்ப -3 and -1 எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஏற்றபடி ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா λ = 1 and 3. therefore our eigen values are in this problem 0 1 3. இதை டிசைனிங் ஆர்டரில் கோட் பண்ணிக்கோங்க. அவர் ஹையஸ்ட் வேல்யூ தான் ஃபஸ்ட் எடுப்போம். 3 λ2ங்கிறது 1 and λ3ங்கிறது 0 எடுத்தாச்சு. ஸ்டெப் 2ல் நம்ம ஐகன் வேல்யூஸ் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ரெலவெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் 3ல் ஐகன் வெக்டார்ஸ் பார்க்கணும். ஒவ்வொரு ஐகன் வேல்யூ ரெலவெண்ட்டாகவும் ஐகன் வெக்டார்ஸ் கால்குலேஷன் பார்ப்போம். ஸ்டெப் 3 ஃபைண்ட் ஐகன் வெக்டார்ஸ். A - λI of x = 0. இது ஜென்ரலாக நம்ம ஐகன் வெக்டார் பார்க்குறதுக்கான கண்டிஷன். இப்போ நமக்கு ஏங்கிறது ஏ டிரான்ஸ்போஸ் 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கிறது ஏ டிரான்ஸ்போஸ் தான். அதுக்கு ரெலவெண்ட்டாக கோட் பண்ணிக்கலாம். A transpose minus lambda I of x = 0. That is இப்போ ஒர்க் அவுட் பண்ணால் 1 - lambda 1 0 1 2 - lambda 1 0 0 0 1 1 - lambda. அதாவது டயகனலில் மட்டும்தான் -lambda எக்ஸிஸ்ட் ஆகும். x1 x2 x3 = 0 0 0. இது ஸ்டார் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ கேஸ் 1ல் ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணலாம். கேஸ் 1ல் ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூனா λ = 3. ஸோ λ = 3ன்னு இந்த கேஸில் எடுத்தோம்னா
இங்கே லேம்டா இருக்க இடத்துல 3 எடுத்திங்கன்னா 1 minus 3 1 0 1 2 minus 3 1 0 1 1 minus 3 of x1 x2 x3 equal to 0 0 0. இதை சிம்பிளிஃபை பண்ண நமக்கு வர ஆன்சர் -2 1 0 1 minus 1 1 0 1 minus 2 of x1 x2 x3 equal to 0. இதை ஈக்குவேஷன்ஸாக இப்போ மாற்றிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன்ஸை மாற்றினோம்னா நமக்கு வர ரிசல்ட்டு -2x1 plus x2 equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா x1 minus x2 plus x3 equal to 0. தேர்ட் 0x1 plus x2 minus 2x3 equal to 0. இந்த ஈக்குவேஷன்லாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் ஒர்க் அவுட் பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும். இப்போ 1 and 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். எந்த 2 ஈக்குவேஷனாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 0 -2 1 எடுத்து வைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா -1 1 1 -1. ஃபஸ்ட்டு x2ஓட வேல்யூ, அடுத்து x3ஓட வேல்யூ, அடுத்து x1ஓட வேல்யூ, திருப்பி x2ல எடுத்து எழுதுகிற மாதிரி எழுதியிருப்போம். இன்பிட்வீன் வேல்யூஸாக x1 x2 x3 எழுதிக்கலாம். இதாவது x2 அண்ட் x3 ரிசல்ட்டை கம்பைன் பண்ணும்போது நமக்கு x1ஓட ரிசல்ட் கிடைக்கும். x3 அண்ட் x1ஓட ரிசல்ட் எடுக்கும்போது x2 கிடைக்கும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ x1 பை இது 1 minus 0, அடுத்து x2 பை 0 மைனஸ் -2ங்கிறப்ப +2ஆக மாறிடும். அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா x3 டிவைடட் பை 2 minus 1. ஒர்க் அவுட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா x1 by 1 equal to x2 by 2 equal to x3 by 1. ஸோ x1 equal to 1 2 1. ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் கிடச்சிருச்சு. இந்த ஐகன் வெக்டார் ரெலவெண்ட்டாக இப்போ நார்ம் பார்க்கலாம். நார்ம் ஆஃப் x1 equal to square root of 1 square plus 2 square plus 1 square. So our answer is √6. Normalized eigen vector u1 equal to 1 by √6 2 by √6 1 by √6 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து கேஸ் 2ல பார்த்தீங்கன்னா when lambda equal to 1, lambda equal to 1க்கு செக் பண்ணோம்னா அந்த ஸ்டார் கண்டிஷன் டிஃபைன் பண்ணணும். அதில் லேம்டாக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x1 x2 x3 equal to இந்த ஆன்சர் வருது. அப்போ 0 1 0 1 1 1 0 1 0 எடுத்து எழுதியாச்சு. x1 x2 x3 equal to that's matrix. இப்போ இது ஈக்குவேஷனாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x2 மட்டும்தான் இருக்குது. செகண்டில் x1 plus x2 plus x3 equal to 0. தேர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா x3 மட்டும்தான் 0வாக இருக்குது. 3 ஈக்குவேஷனாக இருந்துச்சு. இந்த ஈக்குவேஷனை இப்போ சால்வ் பண்ணணும். சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2. நமக்கு டேர்ம்ஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம ஜென்ரலாக நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற அதே ப்ரொசீஜர்லேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ x2ஓட வேல்யூ 1, ரிமைனிங் ஃபேக்டர் 0, திருப்பி x2. அடுத்த ஈக்குவேஷனில் x2 x3 x1ஓட எல்லா வேல்யூமே 1 0. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணால் x1 by 1 minus 0, அடுத்து x2 by 0 minus 0, x3 by 0 minus 1. ஸோ ஆன்சர் x1 by 1, x2 by 0, x3 by minus 1. அவர் x2 eigen vector is 1 0 minus 1. இப்போ வந்திருக்க eigen vectorக்கு norm value பார்த்துடலாம். To find norm. Normனா norm of x2 equal to square root of 1 square plus 0 square plus minus 1 square. 1 plus 0 plus 1 equal to √2. Normalized eigen vector u2 equal to ஒரு eigen vector பார்த்தீங்கன்னா அதோட norm பார்த்துருங்க. நார்மோட கம்பைன் பண்ணி normalized eigen vector கன்வெர்ட் பண்ணிடுங்க. 1 by √2 0 minus 1 by √2. இது கேஸ் 2ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணுது. கேஸ் 3ல பார்த்தீங்கன்னாலும் when lambda equal to 0 in equation star. ஸோ ஸ்டார் ஈக்குவேஷனில் தேர்ட் ஐகன் வேல்யூவை lambda equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணால் 1 minus 0 1 0 1 2 minus 0 1 0 1 1 minus 0. ஐகன் வெக்டார்ஸ் ஆர் x1 x2 x3 equal to 0 0 0. இப்போ இதை மாடிஃபை பண்ணப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 1 0 1 2 1 0 1 1. x1 x2 x3 equal to that is value. ஈக்குவேஷன்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ ஈக்குவேஷனை மாற்றினா x1 plus x2 equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் x1 plus 2 x2 plus x3 equal to 0. தேர்ட் x2 plus x3 equal to 0. ஈக்குவேஷன்ஸாக மாற்றியாச்சு. இப்போ ஏதாவது ஒரு 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணலாம். அப்போ x1 x2 x3 equal to பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் 1, அடுத்த வேல்யூ 0, அடுத்து 1 1. இதே மாதிரி எழுதி இதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு வர ரிசல்ட் பார்த்தீங்கன்னா x1 by 1 equal to x2 by minus 1, x3 by 1. x3 equal to 1 minus 1 1. norm value பார்த்துடலாம் கண்டினியூவாக. norm of x3 equal to square root of 1 square plus minus 1 square plus 1 square. So norm of x3 equal to square root of 3. Therefore normalized eigen vector u3 equal to தனித்தனியாக நம்ம எல்லா வேலையுமே பார்க்கணும். அப்போ u3யோட வேல்யூனா 1 by √3 minus 1 by √3 1 by √3. இது எல்லா ஆர்டரையும் சேர்த்து எழுதுறது தான் u மேட்ரிக்ஸ். u equal to u1 u2 u3. அப்போ u1ங்கிறத ஃபஸ்ட் ஐகன் வேல்யூ பேஸ்டாக வந்த வெக்டார், u2ங்கிறது செகண்ட் ஐகன் வேல்யூ lambda equal to 2 கொண்ட வெக்டார், தேர்ட் வேல்யூவை இப்போ நம்ம லாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து எழுதினா we got u matrix. u matrix having 3 by 3 order, 3 by 3 rows and 3 columns. ஸோ சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம யூ மேட்ரிக்ஸ் கேல்குலேஷன் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இ மேட்ரிக்ஸ் பார்ப்பாங்க. ஈனா ஒன்றில் டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. டு ஃபைண்ட் டயகனல் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இதோட கண்டிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் lambda 1 0 0 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் lambda 2 0 0 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் lambda 3. lambda 1 lambda 2 lambda 3னா ஜஸ்ட் அவர் ஐகன் வெக்டார்ஸ், ஐகன் வேல்யூஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஸ்டெப் 2ல் பார்த்தா ஐகன் வேல்யூஸை இந்த இடத்துல கோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஐகன் வேல்யூஸ்னு பார்த்தீங்கன்னா 3 1 0. அப்போ அதுக்கேற்றபடி எடுத்திங்கன்னா √3 √1 √0.
So our answer is root 3, 1, 0. Order of E equal to order of E. Order of A na நமக்கு given matrix. So கொஸ்டினில் கொடுத்த மேட்ரிக்ஸ் கொஸ்டினில் கொடுத்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3/2 அந்த ஆர்டரில் தான் நம்ம இதை எடுத்து எழுதணும். ஸோ our answer is root 3, 0, 0, 1, 0, 0. 3 rows and 2 columns அப்படிங்கிற ஆர்டரில் தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கணும். இதுதான் நமக்கு தேவையான diagonal matrix E. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வி மேட்ரிக்ஸ் பார்க்கணும். ஸோ வி டிரான்ஸ்போஸ் பார்க்கணும். அதுக்கு ரெலவெண்ட்டாக விங்கிற மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். வி மேட்ரிக்ஸ் பார்க்குறோங்கிறப்ப நம்மளுடைய ஸ்டெப்ஸ் எப்படி மாறும்னா ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ் ஆஸ் யூஷுவல் எழுதிக்கோங்க. ஏங்கிறது 0, 1, 1, 0, 1, 0 எழுதிக்காதான். இதுலேருந்து நம்ம வி மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது to find A transpose A டிரான்ஸ்போஸோட ஏவை மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிக்கோங்க, ஏ எழுதிக்கோங்க. இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வர மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வரது ஒன் ஆஃப் த 2/2 மேட்ரிக்ஸ், தட் இஸ் 2, 1, 1, 2. இப்போ 2/2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் பேஸ்டாக ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் இப்போ கால்குலேஷன் பார்க்கணும். ஸ்டெப் 3 to find eigen values. நீங்கள் given data ஸ்டெப் 1 எழுதலைன்னா நீங்கள் இது ஸ்டெப் 2 கோட் பண்ணிக்கோங்க. ஐகன் வெக்டர்ஸ் பார்க்குறதுக்கான மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம எழுதினது 2, 1, 1, 2. 2/2 மேட்ரிக்ஸாக இருந்ததுனால ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் lambda square minus s1 lambda plus s2 equal to 0. இப்போ இதுலேருந்து s1 and s2 calculation பார்க்கலாம். S1 equal to sum of diagonal elements. So sum of diagonal elements இங்கே diagonal elements வந்து 2 and 2 தான் இருந்தது. அப்போ total value 4. S2ங்கிறது determinant of A. Determinant of A னா 2, 1, 1, 2. So multiply பண்ணா 4 minus 1, 3. Therefore our characteristic equation is lambda square minus 4 lambda plus 3 equal to 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் சிம்பிள் வேல்யூ தான். ஸோ ஃபேக்டரைசேஷன்லேயே நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் -4 மல்டிப்ளை பண்ணால் 3ங்கிறப்ப -3 and -1. இந்த வேல்யூ பேஸ்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் வி காட் lambda equal to 1 and 3. ஐகன் வேல்யூஸ் ஆர் 1 and 3. இதை நம்ம ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். ஸோ ஆர்டர் வைஸ் இருந்தால் ஹையஸ்ட் வேல்யூவை நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கலாம். lambda 1 equal to 3, செகண்ட் வேல்யூ lambda 2 equal to 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டு ஃபைண்ட் ஐகன் வெக்டர்ஸ். இப்போ 2 ஐகன் வேல்யூ வந்திருக்கு. 2 ஐகன் வேல்யூ பேஸ்டாகவும் நம்ம ஐகன் வெக்டர்ஸ் பார்க்கணும். ஐகன் வெக்டர்ஸ் பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன மேட்ரிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து தான் பார்க்கணும். தட் இஸ் A transpose A minus lambda I of x equal to 0. A transpose Aனா 2, 1, 1, 2னு ஸ்டார் ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ணுவோம்ல அந்த ஈக்குவேஷன்லேருந்து தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்ததில் மைனஸ் lambda I lambda இன்ட்டு ஐனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1, 0, 0, 1 கோட் பண்ணிங்கன்னா 2 minus lambda 1, 1, 2 minus lambda. எக்ஸுங்கிறத ஐகன் வெக்டர். ஸோ x1, x2 2/2 இருந்தால் 2 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 0ங்கிறத மேட்ரிக்ஸ் ஆர்டரில் எழுதிக்கலாம். இது ஸ்டாரும் நம்ம கூட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் 1ல் நமக்கு 2 ஐகன் வேல்யூ வந்தது. கேஸ் 1ல் lambda 1 equal to 3 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூவை இப்போ அந்த ஸ்டாரில் லேம்டாக்கு பதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். ஸோ அப்ளை பண்ணால் என்ன வந்துக்கலாம் 2 - 3 1 1 2 - 3 x1 x2 equal to 0, 0. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 - 3 -1 1 1 -1 of x1 x2 equal to 0, 0. இதை ஈக்குவேஷன்ஸாக மாற்றினா -x1 plus x2. செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா x1 plus x2 equal to 0. x1 minus x2 equal to 0. இந்த 2 ஈக்குவேஷனை ஒர்க் அவுட் பண்ணணும். ஆக்சுவலி 2 ஈக்குவேஷனுமே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா x2 equal to x1. இது x1 equal to x2 தான். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2லேருந்து நம்மளுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா x1 equal to x2. Therefore our eigen vector x equal to same value தான். இங்கே நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதே வேல்யூ தான் எக்ஸிஸ்ட் ஆக போகுது. ஸோ 1, 1. இதுக்கு அடுத்து நார்ம் வேல்யூ கண்டினியூவாக பார்த்துருங்க. டு ஃபைண்ட் நார்ம் பார்த்தீங்கன்னா நார்ம் ஆஃப் x1 equal to square root of 1 square plus 1 square equal to square root of 1 plus 1ங்கிறப்ப 2. நார்மலைஸ்டு ஐகன் வெக்டார் கோட் பண்ணிங்கன்னா v1 equal to 1/√2 1/√2. ஃபர்ஸ்ட் வேல்யூ டிவைடட் பை நார்ம் வேல்யூ, செகண்ட் வேல்யூ டிவைடட் பை நார்ம் வேல்யூ. இதுதான் ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம ஐகன் வெக்டர் 2க்கு ரெலவெண்ட்டாக பார்க்க வேண்டிய ப்ரொசீஜர். கேஸ் 2ல் lambda 1ஓட வேல்யூ செகண்ட் வேல்யூவாக 1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டார் ஈக்குவேஷனில் 1 அப்ளை பண்ணிங்கன்னா 2 - 1 1 1 2 - 1 x1 x2 equal to 0, 0. ஸோ இதை அப்ளை பண்ணால் 1 1 1 x1 x2 equal to 0. தட் இஸ் ஈக்குவேஷன்ஸாக மாத்திரம் நமக்கு வர ரிசல்ட்டு x1 plus x2 equal to 0. அடுத்து x1 plus x2 equal to 0. Solving this equation x1 equal to -x2. That is x1 equal to 1, x2 equal to -1. அப்போ x2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 - 1. இப்போ இதுக்கு நார்ம் பார்த்தீங்கன்னா நார்ம் ஆஃப் x2 equal to square root of 1 square plus -1 whole square equal to square root of 1 plus 1ங்கிறப்ப √2. நார்மலைஸ்டு ஐகன் வெக்டார் பார்த்தா ஃபர்ஸ்ட் வேல்யூ டிவைடட் பை நார்ம் வேல்யூ. அப்போ 1/√2 -1/√2. தட் இஸ் v equal to v1, v2.
இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். தனித்தனியாக நம்ம எல்லா வேலையுமே பார்த்தாச்சு. A ஈக்குவல் டு U D V டிரான்ஸ்போஸ். இது D ஆர் ஈன்னு கோட் பண்ணலாங்க, இல்லைனா டயகனல் மேட்ரிக்ஸ். யூங்கிறது நம்ம கேஸ் 1ல் ஒர்க் அவுட் பண்ண 3/3 மேட்ரிக்ஸ். டிங்கிறது டயகனல் மேட்ரிக்ஸாக எழுதுனா 3/2 ஆர்டரில் எழுதிக்கோங்க. V டிரான்ஸ்போஸ் தான் இப்போ வந்திருக்கிற மேட்ரிக்ஸ், அதோட டிரான்ஸ்போஸோட எடுத்து எழுதணும். இவ்வளோதான். ஸோ சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன் ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு U மேட்ரிக்ஸ் பாருங்கள், அடுத்து டயகனல் மேட்ரிக்ஸ் பாருங்கள், அதுக்கடுத்து V மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு டிரான்ஸ்போஸாக கேல்குலேஷன் பாருங்கள். ஈஸியான மெத்தட் தான், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக கொஷின் கேட்குறாங்க. ரிப்பீட்டட் டாப்பிக்கை ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கணிதப்பழிக்கு மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.